சைபர் கிரைம் மோசடியில் பணிக்கு செல்பவர்கள் மட்டுமல்லாது வீட்டில் இருக்கும் பெண்கள், முதியவர்கள் ஆகியோரையும் குறிவைத்து மோசடி என்பது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக வீட்டில் உள்ளவர்கள் பயன்படுத்தும் ஆன்லைன் சேவைகளை குறிவைத்து இந்த மோசடியை அரங்கேற்றுகின்றனர். மின்சார கட்டணம், கேபிள் கட்டணம், லேண்ட்லைன் கட்டணம் உள்ளிட்டவை நிலுவையில் இருப்பதாக கூறி குறுஞ்செய்தி அனுப்பி வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை கொள்ளையடிக்கும் மோசடிகள் தற்போது அரங்கேறி வருகின்றன. அந்த வகையில் கேஸ் பில் கட்டணத்தை செலுத்தவில்லை என கூறி மும்பையைச் சேர்ந்த 66 வயது முதியவரிடம் 16 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இது தொடர்பாக சிவாஜி நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புகாரில் மும்பையைச் சேர்ந்த ராகுல் சர்மா என்ற முதியவரிடம் மகாராஷ்டிரா நேச்சுரல் கேஸ் லிமிடெட் என்ற கேஸ் நிறுவனத்திலிருந்து 514 ரூபாய் நிலுவைக் கட்டணத்தை செலுத்தவில்லை என செல்போனுக்கு கடந்த மார்ச் 27ஆம் தேதி குறுஞ்செய்தி ஒன்று வந்ததாக தெரிவித்துள்ளார். இந்த கட்டணத்தை உடனடியாக செலுத்தவில்லை என்றால் கேஸ் சிலிண்டர் கொடுக்கப்படுவது நிறுத்தப்படும் என கேஸ் நிறுவனத்திலிருந்து செல்போனில் அழைத்து எச்சரிக்கை விடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார். குறுஞ்செய்தி இருக்கும் லிங்கை கிளிக் செய்து உடனடியாக நிலுவையில் உள்ள பில் பணத்தை செலுத்துமாறு கூறியதாகவும் அந்த புகாரில் கூறப்பட்டுள்ளது. இதனை அடுத்து லிங்கை கிளிக் செய்து தன்னுடைய டெபிட் கார்டு மூலமாக பணத்தை செலுத்திய சிறிது நேரத்திற்கு பிறகு 49,000 ரூபாய் 2 முறையும் 12,000 ரூபாய் ஒரு முறையும் வங்கிக் கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்ததால் அதிர்ச்சியடைந்ததாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தான் வங்கிக் கணக்கு வைத்திருக்கும் கிளையில் செல்போன் மூலமாக தொடர்பு கொண்ட போது மேலும் ஒரு அதிர்ச்சி தகவலை வங்கி அதிகாரிகள் தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். தன்னுடைய பெயரில் 16,22,310 ரூபாய் தனிநபர் கடனுக்கு விண்ணப்பிக்கப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விண்ணப்பித்த சுமார் 16 லட்சம் ரூபாய் கடன் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு அதிலிருந்து சுமார் 7,21,845 ரூபாய் பணம் கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டதாக வங்கி அதிகாரிகள் விவரம் தெரிவித்தவுடன் மேலும் அதிர்ச்சியடைந்ததாக தெரிவித்திருக்கிறார். தனக்கு தெரியாமலேயே வங்கி கணக்கிலிருந்து 3 முறை சட்டவிரோதமாக பரிவர்த்தனை செய்ததோடு மட்டுமல்லாது தனக்கு எந்தவித தகவலும் வங்கி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்படாமல் தன் பெயரில் கடன் வாங்கி பணத்தையும் சைபர் கொள்ளையர்கள் கொள்ளையடித்ததாக முதியவர் அந்த புகாரில் கூறியிருக்கிறார். புகாரின் பேரில் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் முதியவருக்கு அனுப்பப்பட்ட குறுஞ்செய்தியில் உள்ள லிங்க் மூலமாக முதியவரின் செல்போனை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்து வங்கிக் கணக்குகள் தொடர்பான தகவல்களை சைபர் கிரைம் மோசடி கும்பல் திருடியதாக தெரிவித்துள்ளனர். முதற்கட்டமாக வங்கிக் கணக்கில் இருக்கும் பணத்தை திருடியதோடு மட்டுமில்லாமல் வங்கிக் கணக்கின் தகவல்களை வைத்து வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமல் கடன் விண்ணப்பித்து அந்த பணத்தையும் எடுத்திருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வங்கியில் கடன் விண்ணப்பிக்கப்பட்டது, கடன் தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது உள்ளிட்ட தகவல் தொடர்பாக குறுஞ்செய்தி வராதபடி சேவைகளை நிறுத்தி வைத்திருந்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முன்பெல்லாம் இதுபோன்ற லிங்குகளை கிளிக் செய்தால் வங்கியில் உள்ள பணத்தை மட்டும் கொள்ளையடித்துச் செல்வது வழக்கமாக இருந்த நிலையில் தற்போது அதையும் தாண்டி தனிநபர் கடன் விண்ணப்பித்து அந்த பணத்தையும் சைபர் கிரைம் கும்பல் கொள்ளையடித்திருப்பது பொதுமக்களிடையே பெரிதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்களது வங்கிக் கணக்கில் உள்ள பணம் போன வேதனை மட்டுமல்லாது வங்கி வாடிக்கையாளர்களை கடனாளியாகவும் ஆக்கும் கொடுமைகளை மோசடி கும்பல் அரங்கேற்றுவதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். வீட்டில் உள்ள முதியவர்களை குறிவைத்து இந்த மோசடி அரங்கேற்றினால் உடனடியாக வங்கி கிளையை தொடர்பு கொள்ள மாட்டார்கள் என்ற அடிப்படையில் சைபர் கிரைம் கொள்ளையர்கள் ஈடுபடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று சேவை கட்டணங்களை செல்போனில் அடைத்து உடனடியாக செலுத்த சேவை நிறுவனங்கள் ஈடுபடாது எனவும் தேவையில்லாத குறுஞ்செய்தியில் லிங்குகளை கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.